ஹலோ விவர்ஸ், அடுத்த ஆண்டு 2026 பிப்ரவரி மாதம் T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் துவங்க இருக்கிறது. இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் எந்த மாதிரியான இந்திய பிளேயிங் 11கள் அமையலாம் என்பது குறித்து பார்க்கலாம். தற்போது T20 உலகக்கோப்பை தொடருக்கு அறிவிக்கப்பட்ட இந்திய அணியில் இருந்து துணை கேப்டன் கில் மற்றும் இரண்டாவது விக்கெட் கீப்பர் தேஜஸ் சர்மா இருவரும் நீக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இதன் காரணமாக தற்போது இந்திய அணி நிர்வாகம் நிறைய காம்பினேஷன்களை உருவாக்கக்கூடிய வசதியில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால பெரும்பாலும் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. இதை அடிப்படையாக வைத்தே முதல் பிளேயிங் 11 அமைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்சர் படேல், சிவம் துபே, ரிங்கு சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி மற்றும் பும்ரா என முதல் பிளேயிங் 11 அமைக்கப்படலாம். இதில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் இருவரும் பார்த்தீங்கன்னா இருப்பார்கள். மேலும் 8 வரையில் அதிரடியான பேட்டிங் வரிசையும் அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மாவுடன் மொத்தம் 8 பந்து வீச்சு விருப்பங்கள் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரவில் பனிப்பொழிவுகள் அதிகம் இருக்கும் என்றால் சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை நீக்கிவிட்டு அவருடைய இடத்திற்கு ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படுவார். இந்திய அணி நிர்வாகத்தினுடைய திட்டத்தில் இரண்டாவது பிளேயிங் 11ஆக இருக்கும். மேலுமே எதிரணியில் அதிக இடது கை பேட்ஸ்மேன்கள் இருந்தால் அவர்களுக்கு பந்தை வெளியில் திருப்புவதற்கு அக்சர் படேல் இடத்தில் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாம். இது மூன்றாவது பிளேயிங் 11ஆக இருக்கும். மேலும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு நல்ல சாதகம் இருக்கும் பொழுது சிவம் துபே இடத்தில் வாஷிங் சுந்தரை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். இது நான்காவது பிளேயிங் 11ஆக இருக்கும். எப்படி என்றாலும் 8 வரையில் பேட்டிங் உறுதி என்பது ஃபினிஷராக அனுபவம் உள்ள ரிங்கு சிங் இருப்பதும் பவுலிங் யூனிட் போலவே பேட்டிங் யூனிட்டையும் பலமானதாக மாற்றுகிறது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.